Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம டே 13 ஓட சரிவாக தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா முட்டை கட்லெட் தொக்கு மாதிரி பண்ணி முட்டை கட்லெட் அப்புறம் வந்து மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ மாங்காய் அப்புறம் வந்து சாம்பார் அதான் இன்றைக்கி வந்து லஞ்சு இன்னும் நான்வெஜ் ஆல்ரெடி இந்த வீக் நம்ம நான்வெஜ் எடுத்தனால இன்றைக்கி வந்து நான்வெஜ் கிடையாது ஸோ அது பதிலாக நமக்கு முட்டை இருக்குது அதை வச்சு நமக்கு மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்புறம் இன்றைக்கி முடிக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அதான் இன்றைக்கி நம்ம முடிக்க போகிற டாபிக் ஸோ நமக்கு வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போன வெளியில் சொல்ல நினச்சா நான் மறந்துட்டேன் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ லாஸ்ட் டேட்டை தான் கொடுத்துருக்காங்க எப்படியும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏன்னா ரெண்டுக்குமே அப்படி தான் ஸோ ஏப்ரல் ஜூன் மாதம் குரூப் 1 எக்ஸாம்னா ஜூலை 13 வந்து குரூப் 4 எக்ஸாம் ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் எண்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் நான் இப்போ தான் இந்தியன் பார்ட்டியை முடிக்கிறேன் ஒரு புக்கு மற்றதெல்லாம் வந்து நிறையா வந்து அங்கங்கே பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதாவது அங்கங்கே பார்த்து தொட்டு அப்படி நிற்கிது ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சீக்கிரமாக இந்த 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணணும் ரொம்ப டைம் கம்மியாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக டைம் கொஞ்சம் ஸ்டடி நிறையா கொஞ்சம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் கொண்டு வரணும் அதுக்கு கூடிய சீக்கிரம் ஸ்டடி பிளான் போடணும் அதுக்கு ஸோ இதை முடிச்சுட்டு நான் இந்தியன் பார்ட்டி முடிச்சுட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டடி பிளான் போடணும் அது என்னென்னு பார்ப்போம் ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அமைப்புகள் ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றிருப்பாங்க 1986 அதுதான் ஃபஸ்ட்டு சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் அப்புறம் வந்து இதில் வந்து 3 அடுக்குமுறைகள் இருக்கும் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு எப்படி வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அதாவது எப்படி குறைதீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3 அடுக்குமுறைகள் இருக்கும் ஒன்று வந்து தேசிய ஆணையம் இன்னொரு மாநில ஆணையம் இன்னொன்று வந்து மாவட்ட மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆணையங்கள் வந்து நம்ம நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஆணையங்கள் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ தேசிய ஆணையம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடிக்கு மேலே அதாவது கன்சியூமர் வந்து நம்ம வந்து வாங்குகிற பொருள் ஏதாவது ஏமாற்றிட்டாங்க டேமேஜ் ஏதாவது அவங்க வந்து நம்ம வந்து ஏமாத்துகிறப்போ அது சம்மந்தமாக நம்ம வந்து கேஸ் கொடுக்கலாம் ஸோ அதான் அந்த தேசிய ஆணையம் 1 கோடிக்கு மேலே அவங்க வந்து லாஸ் ஆகிட்டாங்கன்னா கொடுக்கலாம் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் உள்ளது வந்து மாநில ஆணையம் 20 லட்சத்துக்கு கீழே 20 லட்சம் அப்படி கீழேன்னா மாவட்ட மன்றத்தில் நம்ம வந்து முறையிடலாம் ஸோ இந்த மாதிரி விசாரணைலாம் நடக்கும் ஒவ்வொரு ஆணையத்தை பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேசிய ஆணையத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணையர் இருப்பாங்க 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆணையர் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நீதிமன்ற தளபதி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பாங்க இல்லாட்டினா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பாங்க ஸோ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜாக இருப்பாங்க ஸோ இல்லாட்டினா வந்து இன்னொரு 5 உறுப்பினர்கள் சொன்னதில் வந்து ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக வந்து நம்ம நீதித்துறை சார்ந்ததாக இருக்கணும் லாவில் சார்ந்ததாக இருக்கும் மீதி 4 பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும் நம்ம அறிவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1988 ஸோ 86 சட்டம் கொண்டு வருவாங்க 88 வந்து இந்த ஆணையம் தேசிய ஆணையம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு மேல்முறையீடு இருக்கும் அதாவது இதுக்கு வழிகள் நிறையாவே இருக்கும் இப்போ வந்து கீழேருந்து வருவாங்க மாவட்ட மன்றத்தில் உள்ள ஒரு நமக்கு வந்து முடிவு சரியாக இல்லைன்னா மாநில மன்றத்துக்கு போவாங்க மாநில ஆணையத்துக்கு போவோம் மாநில ஆணையத்தோட முடிவும் தீர்ப்பு வந்து சரியாக இல்லைன்னா நம்ம தேசிய ஆணையத்துக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ணணும் ஸோ இந்த 2 ஆணையத்துக்குமே வந்து மாவட்ட மன்றத்துக்கும் சரி மாநில மன்றத்துக்கும் சரி எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கும் அந்த ஒரு அதிகாரம் வந்து தேசிய ஆணையத்துக்கும் இருக்கும் சப்போஸ் வந்து தேசிய ஆணையத்தில் கிடைக்கிற ஒரு தீர்ப்பு வந்து ஒழுங்காக கிடைக்கலன்னா நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணலாம் எங்கள் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம் 30 நாட்குள்ளே அதுவும் தேசிய ஆணையத்தில் தீர்ப்பு சொல்லி 30 நாட்குள்ளே வந்து நம்ம வந்து மேல்முறையீடு நம்ம வந்து கோர்ட்டில் கொடுக்கலாம் ஸோ கோர்ட்டு வந்து என்ன இறுதியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதோ ஸோ அதுதான் ஃபைனலாக இருக்கும் நம்ம தீர்ப்பு ஒழுங்காக கிடைக்கலன்னா அந்த மாதிரி மேல்முறையீடு நம்ம வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது
ஸோ மாநில மன்றத்திலையும் ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினரில் கண்டிப்பாக வந்து பெண்கள் இருக்க வேண்டும். அப்புறம் வந்து மாவட்ட மன்றத்திலையும் அதே தான், ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த 2 உறுப்பினர் கண்டிப்பாக பெண்கள் கம்பல்சரி இருக்கணும். ஸோ நிறைய வந்து சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம நுகர்வோர் பாதுகாப்புக்கான உள்ள சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2021 திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஒரு 17 சட்டங்கள் இருக்குது. எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976, அது அளவியல் சட்டம் 2009 திருத்தம் செஞ்சுருப்பாங்க. இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இன்றைக்கான டாபிக் நம்ம ஓவர் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ.